ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட பொங்கல் பண்டிகை விடுமுறையை தவிர்த்து 10, 13, 17 ஆகிய தேதிகளில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜகோபால் சுன்கரா தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜகோபால் சுன்கரா, தேர்தல் தொடர்பாக 1950 என்ற கட்டமில்லா தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு வாக்காளர்கள் புகார்களை தெரிவிக்கலாம் எனவும், தேர்தல் பணிக்காக 3 பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஒரு வீடியோ மற்றும் தணிக்கை அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த குழுவினர் 8 மணி நேரம் பணி சுழற்சி அடிப்படையில் சோதனை பணிகளை மேற்கொள்வார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். தேர்தல் நடத்தைகள் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மட்டுமே பொருந்தும் எனவும், 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு செல்பவர்கள் உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் எனவும், சுவர், விளம்பரம், கொடிகள் முற்றிலும் அகற்ற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். பொங்கல் உள்ளிட்ட அரசு விடுமுறைகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது எனவும், 10, 13, 17 ஆகிய 3 நாட்களில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் எனவும் அவர் கூறினார். அரசு விடுமுறை நாட்களில் இது தாக்கல் செய்ய முடியாது. இப்போ 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 17ஆம் தேதி லோக்கல் ஹாலிடே அறிவித்திருந்தாலும் அது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம்.